6th தமிழ் டேர்ம் 2ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. இப்பாடலின் பொருள் என்னன்னா, மன்னனை விட கற்றவர்கள் தான் சிறப்புடையவர்கள் என்பது இப்பாடலின் பொருளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி ஆகிய நூல்களின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. சீர்தூக்கின் என்பதன் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ என்ன படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் பெரியார். காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1976. காமராஜருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. கல்வி வளர்ச்சி நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 15. காமராஜரின் பிறந்த நாள். ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா. அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை ரா. அரங்கநாதன். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. இப்பாடலின் பொருள் என்னன்னா, கற்க வேண்டிய அனைத்து நூல்களையும் கற்றவர்கள் அறிவுடையர் ஆவார்கள். இந்த அறிவுடையவர்கள் செல்லாத நாடும் இல்லை என்று பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100. முத்தேன் என்பது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். திருவள்ளுவர் நாள் தை 2ஆம் நாள். மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் நரசிம்மவர்மன். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் உயிர் உள்ளவன போன்று தோன்றுவது எவ்வகை சிற்பம்? புடைப்புச் சிற்பங்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்து. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் முடியரசன். இப்பாடல்களின் பொருள் என்ன? தமிழன் கற்களாகவும் முற்களாகவும் இருந்த காடுகளை வளப்படுத்தி செம்மைப்படுத்தினான் என்பது இப்பாடல்களின் பொருளாகும். மல்லெடுத்த என்பதன் பொருள் வலிமை பெற்ற. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை ஆகிய நூல்களை இயற்றியவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் முடியரசன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். இவ்வரிகளை இயற்றியவர் பாரதியார். நெய்தல் நில மக்கள் பரவர் பரத்தியர். நெய்தல் நிலத்தின் பூ தாளம்பூ. நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்று. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. இப்பாடலின் பொருள் என்னன்னா, தன் நாட்டில் விளைந்த நெல்லை கொடுத்து உப்பை வாங்கினாங்க அப்படிங்கிறது இந்த பாடலின் பொருள். பாலோடு வந்து கூலோடு பெயரும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. வணிகரின் நடுநிலையை பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதுவும் குறைபடாது. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ, யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ.
மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.